ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் எம்ஜிஆர் சிலை திறப்பதில் இரு தரப்பினரிடையே மோதல். அதிமுக ஓபிஎஸ் ஆதரவாளர்களின் போட்டி போராட்டத்தால் பரபரப்பு. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு தொடக்கம். புதுச்சேரியில் உள்ள பள்ளி வாசல்களில் நோன்பு கஞ்சி தயாரிக்கும் பணி மும்முரம். கோடை காலம் தொடங்கும் முன்னரே புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயில். வானிலை மைய எச்சரிக்கையால் மக்கள் பீதி. புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக விடுமுறை முடிந்தும் பணிக்கு திரும்பாத அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை. தலைமை செயலர் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த 1996ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை சாலை ஓரம் மீண்டும் நிறுவப்படும் என அரசு தெரிவித்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலை ஓரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர். பத்திரிகைகளிலும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்ட நிலையில் விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருந்தார். நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் தலைமையில் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையில் தங்களது பிரிவினர் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இருப்பினும் காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினரை மாலை அணிவிக்க கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர். தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினர் கலைந்து செல்லாததால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனையடுத்து அன்பழகன் தலைமையிலான எடப்பாடி அணியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையே மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் பள்ளி வாசல்களில் கஞ்சி தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இஸ்லாமிய மக்களின் புனித மாதமான ரமலான் மாதம் தொடங்கியது. திருக்குரான் அருளப்பட்ட புனித மாதமான ரமலான் மாதத்தை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கின்றனர். இந்த மாதத்தில் அதிகாலையில் உணவருந்தி பகல் பொழுவது முழுவதும் தண்ணீர் உணவு அருந்தாமல் கடும் நோன்பை கடைபிடித்து மாலையில் இப்தார் எனும் நோன்பு திறப்பது இஸ்லாமியர்களின் வழக்கம். ரம்லான் மாதம் முதல் தேதியான ஞாயிற்றுக்கிழமை இஸ்லாமியர்கள் முதல் நோன்பு தொடங்கினர். அதிகாலையில் சிறப்பு தொழுகையுடன் நோன்பு கடைபிடிக்க தொடங்கினர். நோன்பையொட்டி பள்ளிவாசல்களில் இப்தார் நோன்பு திறப்புக்கு கஞ்சி காய்ச்சப்பட்டு வருகிறது. இது குறித்து புதுச்சேரியில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகி ஒருவர் கூறுகையில், இந்த கஞ்சி வந்து இஃப்தாருக்காக ரெடி பண்ணுறது இந்த பள்ளி ரஹ்மானே மஸ்ஜித். இது எப்படின்னாக்கா வந்து 6:30 மணிக்கு வந்து நோன்பு திறக்க வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ரெடி பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். இது வந்து இந்த ஒரு மாதம் ஒரு மாதம் ஃபுல்லாகவே இது ரெடி ஆகும். வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து 3 மணிக்கு ஊற்றுவோம் அந்த கஞ்சியை. அது வந்து எல்லாரும் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது வந்து முஸ்லீம் மட்டும் கிடையாது, மற்றவங்களும் வாங்கிட்டு போவோம், எல்லாருக்கும் கொடுப்போம். அது 3 மணிக்கு ஆரம்பிப்போம் அந்த வேலையை. ஆரம்பித்து அந்த முடிச்சுட்டு மீதி கஞ்சி வந்து 6:30 மணிக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறது. புதுச்சேரியில் வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் வெப்ப அலை வீசக்கூடும் என்ற வானிலை மைய எச்சரிக்கையால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கோடை காலம் தொடங்கும் முன்னரே நாட்டின் பல பகுதிகளில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் ஜனவரி மாத இறுதி வரை குளிர்ந்த காற்று வீசி வந்த நிலையில் அதிகாலை பொழுதில் பனிமூட்டமும் இருந்தது. அதே நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் வெயில் உக்கிரம் தொடங்கியது. அதிலும் நடுப்பகல் பொழுதில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியது. இதனால் வாகனங்களில் செல்வோர் கடுமையாக அவதிப்பட்டனர். அதோடு ஏப்ரல் மே மாதங்களில் எந்த அளவு வெயில் அதிகரிக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கோடையில் வெயிலுடன் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இது புதுச்சேரி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது.
கடந்த ஆண்டு அதிகபட்சமாக 104 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவான நிலையில் தற்போது 100 டிகிரியை எட்டும் வகையில் வெயில் சுட்டெரிக்க தொடங்கியுள்ளது. இதோடு வெப்ப அலையும் வீசினால் என்ன ஆகுமோ என்ற மக்களிடம் பீதி ஏற்பட்டுள்ளது. நீண்ட நாள் விடுமுறை முடிந்தும் பணிக்கு திரும்பாத புதுச்சேரி அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் விடுமுறையில் சென்ற அரசு ஊழியர்கள் சிலர் பணிக்கு திரும்பாமல் நீண்ட நாட்களாக உள்ளனர். இதனால் பிற அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்ததோடு அரசு துறை பணிகளில் தேக்க நிலையும் ஏற்படுகிறது. இது தொடர்பாக தலைமை செயலர் சரத் சௌஹானுக்கு புகார் சென்றிருந்ததை அடுத்து ஒவ்வொரு அரசு துறையிலும் நீண்ட காலமாக பணிக்கு வராமல் உள்ள அரசு ஊழியர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து நிர்வாக சீர்திருத்தத்துறை அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி பணிக்கு வராத அரசு ஊழியர்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது. சிலர் இடமாற்றம் செய்யப்பட்ட புதிய துறைக்கு செல்லாமல் அரசியல்வாதிகளிடம் தஞ்சம் அடைவதும் உண்டு. எனவே அரசு துறைகள் முழுவதுமாக பட்டியலை திரட்டி ஒப்படைக்க நிர்வாக சீர்திருத்தத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையின் பிந்தைய மீன்வளம் வேளாண்மை குறித்த காணொலி மூலம் பிரதமர் பங்கேற்ற கருத்தரங்கம் புதுச்சேரியில் நடைபெற்றது. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அது குறித்து மீனவர்கள் விவசாயிகளுக்கு விளக்கும் வகையில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற கருத்தரங்கம் புதுச்சேரி தனியார் விடுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இதில் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்களும் விவசாயிகளும் பங்கேற்றனர். அவர்களுக்கு பிரதமரின் உரையை துணைநிலை ஆளுநர் தனி செயலர் மணிகண்டன் மொழிபெயர்த்து விளக்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். தலைமை செயலர் சரத் சௌஹான், மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில், இணை இயக்குநர் தெய்வசிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீனவர்கள், விவசாயிகளுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ள உலக தமிழ் மாநாடு புதுச்சேரியில் ஜூலை மாதம் நடைபெறும் என முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கவும் உலகெங்கும் வாழும் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையிலும் உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தார். அதன்படி வரும் ஜூலை மாத இறுதி வாரத்தில் 12வது உலக தமிழ் மாநாடு நடத்த அரசு தரப்பில் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நிலையில் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்திய கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் புதுவை துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மத்திய பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரியில் நடைபெறவுள்ள உலக தமிழ் மாநாட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோரை பங்கேற்க அழைக்கவும், இதில் 5000த்திற்கும் மேற்பட்ட அறிஞர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு வகையில் 5 லட்சத்திற்கும் மேல் இணைய வழி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் கிரெடிட் கார்டுக்காக விண்ணப்பித்து கிரெடிட் கார்டு வாங்கியுள்ளார். இவரது மொபைல் எண்ணுக்கு குறுந்தகவல் வந்துள்ளது. அதில் ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்து KYC விவரங்களை பதிவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. கார்டு மற்றும் OTP விவரங்களை பதிவு செய்துள்ளார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 2.78 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. ரோடியார்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருவர் மர்ம நபரின் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் குறைந்த விலைக்கு LED டிவி விற்பனைக்கு இருப்பதாக விளம்பரத்தை பார்த்துள்ளார். அதில் வந்த லிங்கை கிளிக் செய்து டிவி ஆர்டர் செய்ய 36,000 ரூபாய் அனுப்பியுள்ளார். பல நாட்கள் ஆகியும் டிவி வராமல் இருந்ததால் மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதேபோல் சாரம் பகுதியை சேர்ந்த ஒருவர் 1.04 லட்சம் ரூபாயும், முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் 46,000 ரூபாய் உட்பட மொத்தம் 7 பேரிடம் 5.27 லட்சம் ரூபாயை சைபர் கிரைம் குற்றவாளிகள் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். தமிழக பகுதியான செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் NR காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் NR காங்கிரஸ் கட்சியில் இணைந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கலியன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமையில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி 100க்கும் மேற்பட்டோர் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் NR காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து கட்சி பணிகளை தொடக்கி வைப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்ததாக தெரிகிறது.
போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் சண்டே மார்க்கெட் நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்பகுதியில் 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. AATUC சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கூட்டத்திற்கு பாபு, கார்த்திகேயன், தயாளன் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் AATUC அபிஷேகம், தினேஷ் பொன்னையா, சேது செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இயங்கும் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலால் வியாபாரிகளும் பொதுமக்களும் சிரமப்படுவதாகவும், எனவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலையில் 4 சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களை தடுத்திட கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் சண்டே மார்க்கெட் பகுதியில் மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதியை புதுச்சேரி நகராட்சி சார்பில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் இந்த கூட்டத்தின் போது நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சூரியகாந்தி நகர் பகுதியில் சுய உதவிக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சூரியகாந்தி நகர் பகுதியில் சுய உதவிக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் மற்றும் சுய உதவிக்குழு தலைவி சிபில் மேரி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அத்தொகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்பகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் தேவதாசிடம் அவர்கள் முறையிட்டனர். சுய உதவிக்குழுக்கள் மூலம் அப்பகுதியில் உள்ள பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தவும் கூட்டத்தின் போது முடிவு செய்யப்பட்டது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7935 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1020 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.